Hi friends, welcome back to my channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து செம சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகட்டும். இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காயில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கிறோம், அதனால இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலா இறங்குற அளவுக்கு காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தி கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த பொரியல் வந்து தயிர் சாதம், ரச சாதம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.